நியாயமாக இந்த ராகுல் காந்தி சொல்வது பொய் அப்படின்றத 30 செகண்ட்லேயே தேர்தல் ஆணையத்தால் அம்பலப்படுத்த முடியும். ஏன்னா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் 7 அடி கொண்ட அந்த பேப்பர் கட்டு, ஸ்கேன்டு பேப்பர் கட்டு எல்லாமே, அதை ஆய்வு பண்ணுவதற்கு 6 மாதம் ஆகியிருக்கு. ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மிஷின் ரீடபிள் ஓட்டர் லிஸ்ட் இருக்குது. அதாவது ஓட்டர் லிஸ்ட், அவங்ககிட்ட வந்து எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து ஒரு பேரை யாசிர்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா யாசிர்ன்றவர் எங்கெல்லாம் இருக்கிறாரு அப்படின்றத ஈஸியாக ஒரு செகண்டில் வந்து காட்டிடும். ஒரு அட்ரஸில் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கண்டுபிடிக்கணும், அந்த அட்ரஸை போட்டோம் அப்படின்னா அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையுமே பட்டியல் போட்டு காட்டிடும். இப்படி 30 செகண்டுக்குள்ளேயே என்னால் கண்டுபிடிக்க முடியும் ராகுல் காந்தி சொன்னார்ல. அவர் ராகுல் காந்தி போலியாக பொய் பிம்பத்தை தேர்தல் ஆணையத்தின் மீது கட்டமைக்கிறார் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய ஆதாரம் தேர்தல் ஆணையத்தை இருந்தும் தேர்தல் ஆணையம் அதை பண்ணவே இல்லை. மாறாக இரவோடு இரவாக தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு ராகுல் காந்தி கிட்ட டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்குறாங்க. டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் கொடுக்க முடியாது, நான் ஏற்கனவே பார்லிமெண்ட்லேயே வந்துட்டு நான் என்னுடைய உறுதிமொழியை கொடுத்துருக்கேன், உனக்கெல்லாம் தர முடியாதுன்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. அப்போ ராகுல் தர முடியாதுன்னு சொன்ன உடனேயே இந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக எல்லா மாநில தேர்தல் ஆணையத்துடைய அந்த ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், ட்விட்டர் பேஜாக இருக்கட்டும், அனைத்துலேயுமே ராகுல் காந்தி வெளியிட்டது ஒரு மிஸ்லீடிங் அப்படின்ற ஒரு புகைப்படத்தை வெளியிட வைக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு இந்த அச்சம்? உடனடியாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ராகுல் காந்தி பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் தான் இவ்வளவு டேட்டாக்களை வெளியிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ நாடு முழுவதும் எல்லா கட்சியினருமே ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா எலக்ட்ரோல் பாண்டு விஷயத்திலேயே நம்ம வந்துட்டு சீரியல் நம்பரை கொடுக்கல, எந்த கம்பெனி எந்த கட்சிக்கு பணம் கொடுத்தாங்கன்றதை கொடுக்கல. அப்படி இருந்தும் கூட தேதியை மட்டுமே வச்சு பிஜேபிக்கு இவங்கெல்லாம் கொடுத்துக்கிறாங்க அப்படின்றத ட்விட்டர் பக்கமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் பக்கமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், மக்கள் கண்டறிஞ்சு அம்பலப்படுத்தி விட்டாங்க. அதே மாதிரி எல்லா மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்டெல்லாம் மக்களுக்கு கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர்கள் கிடச்சிருச்சு அப்படின்னா நாம் அம்பலப்பட்டு போயிடுவோம் அப்படின்றக்காக இரவோடு இரவாக மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், இன்னும் என்னென்ன மாநிலங்களை எல்லாம் இவங்க கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு அவங்க பயப்படுறாங்களோ அத்தனை மாநிலத்துடைய ஓட்டர் லிஸ்ட்டை அந்த வெப்சைட்லேருந்தே நீக்கிறாங்க தேர்தல் ஆணையம். இது எல்லாருக்குமே முதல் ஷாக்காக இருந்துச்சு. ரெண்டாவது ஷாக் என்ன அப்படின்னா, இரவோடு இரவாக ஒட்டுமொத்த தேர்தல் அதிகாரிகளுமே தேர்தல் ஆணையத்தில் ஸ்கேன் பண்ணியிருக்கிறாங்கன்ற தகவல் கிடச்சிருக்கு. என்ன தெரியுமா? இப்போ பீகாரில் எஸ்ஐஆர் நடத்துகிறாங்க தெரியுமா? இந்த எஸ்ஐஆரை நடத்தி ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு டிராஃப்ட் ரோல் அவங்க வெளியிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து பட்டியலில் இருக்கிறாங்க, இவங்க தான் வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஏற்றியிருந்தாங்க. இப்போது அந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டை உடனடியாக அழிச்சிட்டு மறுபடியும் ஸ்கேன்டு பேப்பரை ஏற்றிருக்கிறாங்க. டிஜிட்டல் லிஸ்ட் கிடச்சிச்சுன்னா நம்ம அந்த பேரை டைப் பண்ணியே கண்டுபிடிச்சிடுவாங்க என்பதற்காக, அதை கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காகவே ஸ்கேன்டு பேப்பரை மாற்றிருக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையம்.